எஜமானும் வேலைக்காரனும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்கங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கடவாய்ப் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. நம்முடைய வேலைக்காரர்களை நாம் நிர்வாகம் பண்ணி அவர்களிடத்தில் முறைப்படி வேலை வாங்க வேண்டும். மற்ற எஜமான்களுடைய வேலைக்காரர் மீது நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களில் ஒழுங்காய் கவனம் செலுத்தாமல் பிறருடைய காரியங்களில் தாராளமாய் தலையிடுவார்கள். மற்ற எஜமான்களுக்கும் அவருடைய வேலைக்காரருக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுவார்கள். மற்ற எஜமான்களிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய நாவினால் பிறர் மீது கோள் சொல்லக்கூடாது. நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும். நாவுக்கு கடிவாளம் போட வேண்டும். நாவு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது பெரிய பொல்லாங்குகளை எல்லாம் செய்யும். மற்றவர்களுக்கு விரோதமாக ரகசியமாய் கோள் சொல்லும்போது அது அவர்களை பாதிக்கும். நாம் பிறர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களுக்கு வேதனையையும் சோதனையையும் உண்டு பண்ணிவிடக்கூடாது. வேலைக்காரர் நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள். அன்றாடம் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அவர்கள் தங்கள் எஜமான்களின் ஆதரவினால் ஜீவிக்கிறார்கள். வேலைக்காரர்கள் நமக்கு சமமானவர்கள் அல்ல. நாம் அவர்களை விட ஐஸ்வர்யவான்களாகவும் செல்வாக்கு உள்ளவர்களாகவும் இருப்போம். ஆனாலும் நம்மை விட வசதியில் குறைந்த வேலைக்காரர்களுக்கு நாம் தீங்கு நினைக்கவும் கூடாது. அவர்களுடைய எஜமான்களிடத்தில் அவர்களை பற்றி குற்றம் சொல்லவும் கூடாது. நம்மால் முடிந்த வரையிலும் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், உபகாரம் பண்ண வேண்டும். உபகாரம் பண்ணாவிட்டாலும் உபத்திரவம் பண்ணாமல் இருக்க வேண்டும். நாம் பிறருடைய வேலைக்காரன் மீது குற்றம் சுமத்தும் போது அவன் நம்மை சபிப்பான். நாம் அவனுடைய பார்வையிலும் கர்த்தருடைய பார்வையிலும் குற்றவாளியாக காணப்படுவோம். மனுஷரில் சிலர் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். நம் மத்தியில் துன்மார்க்கமான சந்ததியார் எழும்புகிறார்கள். அவர்களிடத்தில் நன்மை செய்யும் சுபாவம் இல்லை. அவர்கள் தங்கள் தகப்பனை சபிக்கிறார்கள், தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் தெய்வ பயமும் இல்லை, மனுஷ நேயமும் இல்லை. நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். துன்மார்க்கமான சந்ததியாரோ தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை சபிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். சமுதாயத்தில் துர்க்குணம் உள்ளவர்கள் கூட்டாக ஒன்று சேர்வார்கள். துன்மார்க்கமான வாலிபர்களின் சிநேகிதர்களும் துன்மார்க்கராகவே இருப்பார்கள். துன்மார்க்கனோடு நல்லவர்கள் சேர மாட்டார்கள். துன்மார்க்கர் கூட்டாக சேர்ந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு நினைப்பார்கள். தீய ஆலோசனைகளை செய்து தங்கள் பெற்றோரை சபிப்பார்கள். பெற்றோர் தங்களுக்கு கொடுக்கும் வேலைகளை பொறுப்போடு செய்ய மாட்டார்கள். துன்மார்க்கமான பிள்ளைகள் குடும்ப பாரத்தையும் சுமக்க மாட்டார்கள். துன்மார்க்கமான சந்ததியார் அழுக்கற கழுவப்படாமல் அசுத்தமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய இருதயமும் அசுத்தமாய் இருக்கிறது, பேச்சும் செயலும் அசுத்தமாய் இருக்கிறது. இவர்களுடைய உள்ளத்தில் அசுத்தம் இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு தங்களை பரிசுத்தவான்களைப் போல காண்பித்துக் கொள்வார்கள். இவர்களிடத்தில் உண்மை இருக்காது, எல்லாமே மாய்மாலமாகவும் வேஷமாகவும் இருக்கும். துன்மார்க்கருடைய இருதயத்தில் அசுத்தம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிறார்கள். துன்மார்க்கரிடத்தில் மனத்தாழ்மை இருக்காது, அவருடைய கண்கள் மேட்டிமை உள்ளதாய் இருக்கும், அவர்களுடைய இமைகள் நெறிப்புள்ளதாய் இருக்கும். இவர்கள் தேசத்திலே சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பார்கள். இவர்களுடைய பற்கள் பட்டயங்களைப் போல இருக்கும், இரும்பை போல் உறுதியாக இருக்கும். ஏழைகளை பட்சிப்பதற்கு தங்கள் பற்களை இவர்கள் கற்கங்களைப் போலவும் கத்திகளைப் போலவும் பயன்படுத்துவார்கள். எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் துன்பப்படுத்துவதே இவர்களுக்கு இன்பமாயிருக்கும். பசியாக இருப்போரின் ஆகாரத்தை அபகரித்து தங்கள் பசியை தீர்த்து கொள்வார்கள்.
இவர்கள் மற்றவர்களுடைய நலனில் சிறிதும் அக்கறை காண்பிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சந்ததியார் சுயநலம் உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் பெற்றோரையும் மதிக்க மாட்டார்கள், மற்றோரையும் மதிக்க மாட்டார்கள். பலவிதமான ஜனங்கள் தங்கள் பெற்றோரை கனப்படுத்தாதவர்கள், சுயநீதி உடையவர்கள், மாயையையும் மேட்டிமையையும் உடையவர்கள், கொடுமையும் பேராசையும் ஏழைகளை ஒடுக்கும் குணமும் உடையவர்கள்.